முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான், முன்னாள் பாகிஸ்தான் பிரதமரை கூட விடுங்க, முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜாம்பவான் சொல்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம அரசியல், விளையாட்டு இதெல்லாம் பிரித்து தான் பார்க்கணும், சினிமா இதெல்லாம். அப்படியேப்பட்ட இம்ரான்கான் அவர் என்ன ஊழல் பண்ணார், என்ன குற்றம் பண்ணார், என்ன அப்படி பாகிஸ்தானுடைய நிதி நிலைமையை காலி பண்ணார், பிரதமராக இருக்கும்போது என்ன அட்டுழியம் பண்ணார், அதெல்லாம் முழு விவரம் ஒன்றும் தெரியல. ஆனால் ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு ஆல்ரவுண்டர். பாகிஸ்தானுடைய உலகக்கோப்பை கனவை நிறைவேற்றியவர். அவர் 92வது வருஷம் பென்சன் எட்ஜெட்ஸ் ஆஸ்திரேலியாவில். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெடிகாலம் எழுந்து டிவி வச்சுட்டு பார்ப்பாங்க, தூர்தர்ஷனில் தான் அது லைவ் வரும். ஆஸ்திரேலியாவில் நடக்கிற மேட்ச் இங்கே 3:30 மணி 4 மணிக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து 2 பேரும் சேர்ந்து நடத்துனாங்க. அந்த உலகக்கோப்பைக்கு முன்னாடி ஒரு ட்ரையாங்கிள் சீரீஸ் ஒன்று நடந்தது. அதெல்லாம் எழுந்து பார்க்குறப்போ விடிகாலம் அலாரம் வச்சுலாம் எழுந்து, அதுவும் அந்த டெலிகாஸ்ட்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும் ஆஸ்திரேலியாலேருந்து. இப்போ மாதிரி தொழில்நுட்பம்லாம் கிடையாது, ஆனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த உண்மையில் அந்த 92ல் இந்தியா கப்பு வின் பண்ணோம் அப்படின்லாம் நிறைய ஆரோடலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய ஓம் பிச்சு நியூசிலாந்தும் கலக்கியிருப்பாங்க. இல்லைப்பா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தான்ப்பா வாங்குவாங்க கப்பை, வேறு யாருக்கும் வாய்ப்பே இல்லை. இங்கிலாந்துலாம் ஒன்றும் கிடையாது, அந்த சீதோஷ நிலையெல்லாம் யாருக்கும் ஒன்றும் இது இல்லைன்னும் போது பாகிஸ்தான் அடிச்சு தூக்கின உடனே தான் உலகத்தில் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் பெரிய ஆச்சரியமான. அதுக்கு மிக முக்கிய காரணமே இம்ரான்கானுடைய அந்த கோஆர்டினேஷன், இம்ரான்கானுடைய அந்த ஒரு விவேகம் அமைப்பது தான். இம்ரான்கானுடைய அந்த எஃபர்ட் தான் மொத்த டீமுக்காக அப்படி இறங்கி விளையாடினதுன்னு யாருமே எதிர்பார்க்காம. அப்படியேப்பட்ட ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவரை தான் சொல்லணும், ஒரு ஆல்ரவுண்டர், முன்னாள் ஆல்ரவுண்டர். அவரை ஒரு ஊழல் குற்றச்சாட்டிற்காக சிறையில் அடைக்கப்பட்டு அவருடைய கண் பார்வையே கிட்டத்தட்ட 85% போயிடுச்சுட்டாங்க. எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்க. நீங்கள் அரசியல்வாதி விடுங்க, முன்னாள் பிரதமர் விடுங்க, அவர் என்ன இது பண்ணார் அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் நாட்டுக்கு கப்பு வாங்கி கொடுத்த உலகக்கோப்பைன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. பாகிஸ்தான்லாம் ஒரு டீமா, பாகிஸ்தான்லாம் ஒரு நாடா அப்படின்லாம் கேலி பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்தில் பாகிஸ்தான்லாம் என்னங்க சும்மா அவங்களாம் டெக்னிக்காலாம் விளையாட தெரியாதுங்க. அப்போ 90 காலகட்டங்களில் கண்ணாமண்ணான் பந்து போடுவாங்க. இந்த பந்து போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா தவறான பந்துங்க அப்படிலாம் விமர்சனம் இருந்திருக்கும் போது ஒரு நேர்த்தியாக நூல் பிடிச்ச மாதிரி கப்பை அடிச்சே தீரணும்னு சொல்லி அந்த ஃபைனலுக்குள்ளே இம்ரான்கானுடைய அந்த உழைப்பு, அந்த நீங்கள் அந்த மேட்ச் இருந்தால் ரீப்ளே பண்ணி பாருங்கள். பாகிஸ்தானு தெருவில் இறங்கி கொண்டாடினாங்க. இன்னும் அந்த கப்பை தான் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த கப்பை அடிக்க முடியலையா அப்படின்ற அளவுக்கு. இப்போ அந்த டீம் வேறு மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இந்த T20 உலகக்கோப்பையிலே பார்த்தீங்கன்னா அடி வாங்கிக்கின்னு இருக்குது. சரி, இப்போ இம்ரான்கான் விவகாரத்துக்குள்ளே என்ன தான் நடந்தது? அவரை தூக்கி சிறைச்சாலையில் போட்டுட்டு அவருக்கு ஏற்கனவே சுகர், பிபி, அது இதுன்னு உடல் உபாதைகள்லாம் இருக்குது. அதை தாண்டி கண்ணில் அவருக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த கண்ணில் பிரச்சனை இருக்கிறத அங்கு உள்ள சிறைச்சாலையில் உள்ள மருத்துவமனை கூட அவர் கொண்டு போகாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொட்டு மருந்தான் அவர் கண்ணில் போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவருடைய வழக்கறிஞர் கூட பார்க்க விடல. ஒரு கட்டத்தில் இது உலகத்துக்கே தெரியாத அளவுக்கு அப்படியே மூடி மறைச்சிருக்காங்க அவங்க. இது யார் மூலியமா வந்ததுன்னா, அங்கிருந்த ஒரு கைதி வெளியே அதை பார்த்துருக்காங்க. வேற ஒரு செல் பார்த்துட்டு நிலைமை மோசமா இருக்குன்ற ஒரு விஷயத்தை அந்த கைதி பதிவு பண்ண ஒரு விஷயம்தான் உலக நாடுகளில் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்துருக்குது. ஏமா அவ்வளோ பெரிய ஜாம்பவான் அந்த அப்படி பந்தை போட்டானா அந்த பந்தை அப்படி ஸ்விங்காய் அப்படி அடி நிற்கும் போது ஸ்டெம்பு தெரிக்கும் போது வேற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த இதில் கண்ணு தெரியாமல் ஏதோ தேடிக்கிட்டு இருக்காரு தடவிக்கிட்டு. அவ்வளோ பெரிய ஆளு, ஒரு முன்னாள் பிரதமர் வேற. இவங்க உரிய சிகிச்சையை கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சோன்னே அது பெரிய மனித உரிமைகள்லாம் கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. குறிப்பாக அவருடைய காலகட்டத்தில் விளையாடின இயன் சேப்பல், குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் முக்கியமான பிளேயர்ஸ், இந்தியாவில் உள்ள கபில் தேவ், கவாஸ்கர் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மனு மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் உலகத்தில் உள்ள 15 முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள், ஆல்ரவுண்டர்லாம். இது நியாயம் கிடையாதுங்க, இது மனிதாபம் கிடையாது. ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு வீரர்,
ஒரு விளையாட்டு வீரருக்கு ஒரு நாடு மதிப்பு கொடுக்கல, அதுவும் மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு வீரருக்கு அவர் மேல 1000 குற்றச்சாட்டு இருக்கட்டும், அந்த நாடு நாசமா தான் போகும். ஒரு கண் பார்வை அவருக்கு தெரியல, ஒரு சிகிச்சை ஒன்று கொடுக்கணும், உள்ளவே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆனா தொடர்ச்சியா என்ன பண்ணியிருந்திருக்காங்க, கண்ணில் ஒண்ணு இல்லை ஒண்ணு சொல்லி சொட்டு மருந்து போட்டிருக்காங்க. இந்த ஊருங்கள்லாம் அப்பெல்லாம் இந்த பெருசுங்கள்லாம் கண்ணில் வந்து இந்த புற வளர்ந்துடும் இல்லை, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாத காலகட்டத்தில் மெடிக்கல் ஷாப்பில் போய் சொட்டு மருந்து வாங்கி வாங்கி ஊற்றி கிடப்பாங்க. வந்து அது ஒரு கட்டத்தில் வெடிச்சு போயிடும். வந்து இப்போ அந்த இதெல்லாம் வந்துருச்சு, அந்த அவேர்னஸ்லாம் மாறிடுச்சு. அப்போ சொல்லுவாங்க ஊருக்கு கிராமத்தில் வந்து கண்ணு உரிக்கணும் அப்படின்வாங்க. வந்து கண்ணு உரிக்கிறது பெரிய விஷயம்னு அப்போ உண்மையிலே அது உன்னங்கிட்ட மேனுவலாகவே அப்போ மருத்துவர்கள் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான தகவலாம் நான் படிச்சிருக்கேன். இன்னைக்கு லேசர் மாதிரியான நவீன தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு. உண்மையிலே மனிதனுடைய பாகத்தில் எல்லாமே மிகச்சிறந்த மிக முக்கியமான பாகங்கள் தான். அதில் கண்ணு ரொம்ப முக்கியம். கண்ணுன்னா என்ன பண்ண முடியும்? வந்து அவ்வளோ பெரிய ஜாம்பான், ஒரு துல்லியமாக ஒரு பந்தை வந்து ஸ்டெம்புக்கு நேராக யார்கர் போடக்கூடிய ஒரு பவுலரு, அந்த நபர் ஒரு அந்த செல்லுக்குள்ள தன்னுடைய பொருளை வந்து தடவி தடவி தேடுறத ஒருத்தன் பார்த்துருக்கான். வந்து அவ எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். வந்து இதைத்தான் இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரமே இல்லையா? அவர் என்னதான் குற்றச்சாட்டு வைங்க, எங்க ஒரு கொலை குற்றவாளிக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமான மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. வந்து இல்ல அவங்கள வந்து ஒரு மருத்துவ சிகிச்சையில வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க. வந்து ஒரு உயர் சிகிச்சை கூட கொடுப்பாங்க. ஆனா திரும்ப திரும்ப கண்ணில் சொட்டு மருந்து விட்டு என்ன ஆயிடுச்சு, 85% பார்வை ஏறக்கூடிய முக்கால்வாசி இல்ல முழு குருடாயிட்டு இருக்கிறாங்க. அவருடைய மகன்கள் வந்து லண்டன்ல இருக்காங்க. வந்து ஒரு லண்டன் பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க மகன்லாம் பாகிஸ்தான் வரதுக்கு தடை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மகன்களுக்கே இப்போதான் விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து இமெயில் மூலமாகவும் மீடியா மூலமாகவும் எங்க அப்பாவை காப்பாத்துங்க, எங்களை பார்க்க கூட விட மாட்டேன்றாங்க, அவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு போது ஒரு வழியாக இந்த விவகாரம் பெரிய விவகாரமாக மாறி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் வரைக்கும் போய் பேசி உலகில் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் மொத்தனை பேரும், குறிப்பாக 90s என்ன மாதிரி கிரிக்கெட் பார்த்த அந்த நபர்கள் எல்லாம் வந்து எப்படியாப்பட்ட ஆலியா இம்ரான் கான். நீங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் மேல 1000 விமர்சனம் இருக்கலாம், எதிரி நாடு ஆகாதவங்க பக்கத்து நாடு இருந்தா கூட மிகச்சிறந்த வீரருங்க. வந்து அதுல மாற்று கருத்து கிடையாது. மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர். ஒரு வீரர் எப்படி நீங்க மதிக்கணும்? வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு விளையாட்டு வீரனையும் ஒரு புலவனையும் நீங்க சரியா வச்சிருந்தா அந்த நாடு நாசமா போகும். ஆனால் தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் வந்து இந்த புலவர்கள் வந்தாங்கன்னா அலறுவாங்க. வந்து ஐயோ முதல்ல அவனுக்கு பொண்ணும் பொருளை கொடுத்து அனுப்பியான்வாங்க. அவனுடைய ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அந்த புலவன் வந்து வாழ்த்தானா ஓஹோன்னு இருக்கும், அவன் கோவப்பட்டு ஒரு வார்த்தை இது பண்ணானா அவ்வளோதான் காலி. அதே போல தான் ஒரு விளையாட்டு வீரனையும் அப்படிதான் வச்சிருக்கணும். உங்க நாட்டுக்கான பெருமையை தேடி கொடுத்தவன் இப்போ ஒரு வழியாக கூட்டின்னு வந்து ஒரு கண்ணை வந்து பரிசோதனை பண்ணி அவங்க 1000 விளக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் கண் மருத்துவர் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட 80-85% வந்து விழி திரை மூடியாச்சு. அது தர பார்த்தீங்கன்னா அந்த விழி படலத்தில் அங்கங்கே ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குது. அவருக்கு வந்து உடல் உபாதைகள் பல இருக்குது. அதுமாரி அவருக்கு சரியான ஆகாரம், சத்தான ஆகாரம் கொடுக்கப்படல. ஏறக்குறைய அவர் வந்து மறைமுகமாக சித்திரவதை செய்யப்பட்டுள்ளார் அப்படின்ற விஷயம் பெரிய அதிர்ச்சியாக மாறியுள்ளது. இந்தியாவில் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களும் இதுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது தவறான ஒரு விஷயம். வந்து ஒரு நாட்டுக்கும் பிரச்சனை, அதை தாண்டி வந்து நாட்டுக்குமான அரசியல் பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு விளையாட்டு வீரர் இங்கே இருக்கிற கோலியை, ரோஹித் சர்மாவை அங்கே இருக்கிற பசங்க எவ்வளோ பேர் விரும்புகிறாங்க. இந்த ஒரு பாகிஸ்தானில் ஒரு விளாக் ஒருத்தர் எடுத்திருக்காப்புல, ஒருத்தர் ஒரு இலங்கையிலேருந்து ஒருத்தர் சந்துருன்னு ஒருத்தர். அப்போ ஸ்ட்ரீட்டில் விளையாடிட்டு இருப்பாங்க இந்த பசங்க, ராவல்பிண்டிலே எங்கே விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடிட்டோன்னா அவர் கேட்பார், நீ யாரோட ரசிகர் அப்படின்னு. விராட் கோலி அப்படின்னு. பாருங்கள், வந்து அவங்களுக்கு என்ன இருக்குது, வந்து அந்த சின்ன பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன அரசியல் தெரிய போகுது, அவங்களுக்கு என்ன மதம் இருக்குது, அவங்களுக்கு என்ன பகமை இருக்க போது. அவனுக்கு பிடிச்சது வந்து விராட் கோலியை பிடிச்சிருக்குது. வந்து நான் விராட் கோலி அதே மாதிரி வந்து ஸ்டைலில் வந்து விளையாடுறான் அவன். அப்படிதான் எல்லாருக்கும் அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் வந்து இம்ரான் கான் அவர்களை தயவு செய்து, அவர் உலகின் சிறந்த வீரர், நீங்கள் அரசியல் காரணங்கள் 1000 இருந்தாலும் மிகச்சிறந்த வீரர், ஒரு விளையாட்டு வீரரை, உங்களுக்கு பெருமை சேர்த்த வீரரை, உங்களுக்கு கப்படிச்சு கொடுத்த ஒரு வீரரை தயவு செய்து சிறுக கொள்ளாதீர்கள் என்பதுதான் பொதுவான எல்லோருடைய கருத்து.
இந்த அத்தனை முன்னாள் வீரர்கள் கொடுத்த அந்த கடிதம் தான் போய் இவ்வளோ தூரம் வேலை செஞ்சிருக்குது. மனித உரிமை கமிஷன், உலக அளவில் உள்ள மனித உரிமை கமிஷன் உள்ளே இறங்கி வேலை பார்த்து தான் அது இருக்குது. அவரை காப்பாற்றுங்கள், அவரை பழையபடியாக ஒரு கிரிக்கெட் வீரராக, ஒரு மனிதனாக அவரை சரி பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.